ஆமென். அவன் வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் பர்டிகுலரா ஒருத்தனை கூப்பிட்டு சொல்ற, இவன் வீட்டுக்கு நான் இறங்குவேன் அப்படிங்கிற. அவன் நிலைமை எப்படி இருந்தாலும் அவர் இறங்குவேன்னு சொல்லிட்டார்ல, என் நிலைமை மாறும், என் சூழ்நிலை மாறும். நல்ல கைகளை தட்டி ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை. இது வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்வதை விட நம்மளை அப்படி லைட்டா ஒரு குத்து கொடுத்து சொல்றது மாதிரி, தட்டி சொல்றது மாதிரி. என்ன நினைச்சுக்கிட்டு என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனா அவர் வார்த்தையில் சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு சர்வ வல்ல தேவனாய் உடன் இருப்பவர். சத்தமா சொல்லி பாடுங்க. சகலத்தையும் சர்வ வல்ல தேவனா. இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வார்த்தையில், அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனா ஒன்றுமே இல்லப்பா. அவர் வார்த்தையில் என் தேவனா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதாவது எல்லாமே இழந்து உயிர் மட்டும் இருக்கு அப்படிங்கிற நிலையில் இருந்த ஒருவன் தான் யோபு. அவனுக்கு இப்பொழுது அவனுடைய நிலைமை என்பது என்னவென்றால், அவன் உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில நஷ்டம் வராம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காது. இதுதான் தேவனுடைய செயல். நம்ம அதான் யோபு அதனாலதான் அது இருந்திருந்தா இது இருந்திருந்தா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அது ஒருவேளை நீங்க நினைச்சது போல அது இது இருந்திருந்தா கூட நாளைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறதுக்கு ஈடு ஆகாது. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்தது உண்டானால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நினைவுகள் இன்னைக்கு நம்ம அதுதான் கொஞ்சம் மெடிடேட் பண்ண போகிறோம். எல்லாமே பேசுறதுக்கு டைம் இல்லை, டைம் இருக்காது. ஆமென். நீங்கள் சீக்கிரம் எழும்பி ஓடவும் முடியாது. மழை சுற்றி உள்ளே கர்த்தர் நல்ல வசன மழை தந்து கொண்டிருப்பாராக. ஆமென். அதனால் அவசரமும் ஓடாதீங்க, படி கேரண்டி கிடையாது. ஆமென். பார்த்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அதாவது ஆண்டவருடைய நாமமே சத்தியம். ஆமேன். ஆமேன் என்றால் என்ன தெரியுமா? ஆமா
வா இல்லையா அப்படி கிடையாது. ஆமேன் என்றாலே ஆம்தான் ஆம்தான். அதுல வந்து அந்த ஆமேன் என்றாலே அதுல இல்லை கிடையாது, இல்லை கிடையாது, இல்லை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமேன் என்றாலே அதுல என்ன கிடையாது, இல்லை கிடையாது. அதனால வேர்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? சிலர் ஐயோம்பாங்க, ஐயோ ஆமென் 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 என்கிற நாமம் உடையவர் சொல்லுகிறதாவது ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நினைக்கிறார் நினைக்கிறார். அவர் நினைத்ததை நிர்ணயிக்கிறார், நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறார். இவர் தான் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நினைத்ததை நிர்ணயிக்கிறார். பாபேல் கோபுரத்தை இடிக்கணும்னு நினைச்சிட்டார். எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க, ஒரு ஆளா நின்று இடிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க, ஒருத்தரா நின்று இடிக்கிறார். ஏன்னா அப்போ கெட்டணுங்கிற நினைவு அதிகமா, இடிக்கணுங்கிற நினைவு அதிகமா? பாபேல் கோபுரத்துக்கு இடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார், கெட்டணும்னு ஊரே நினைக்குது. எல்லாரும் இப்போ நிறைய எந்த நினைவுகள், அது பொதுவாகவே நிறைய பேர் இல்ல, இந்த ஓட்டெடுப்பெல்லாம் நடக்கிறது அப்படிதான். மெஜாரிட்டி அவர் சிங்கிளா தான் நிற்பார், தனியா தான் நிற்பார். எல்லாரும் சேர்ந்து கட்டணும்னு பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் சரி இடிக்கலாமா, இடிப்புமா அப்படி சொல்லிட்டு வராரு. அவ்வளவு பேரும், அதுல ஒரு ஆள் கூட பிரச்சனை இல்லை. எது நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் நினைத்தது. எதுக்கு தான் சொல்றேன் தெரியுமா? ஊரே உங்களை நிர்மூலமாக்கணும் நினைச்சாலும் அவர் ஒருத்தர் உங்களை வாழ வைக்கணும் நினைச்சிட்டார்னா, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன குறித்திட்ட காலத்தில், பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து காலேவ கல்லெறியணும்னு நிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து காலேவ கல்லெறியணும்னு நிக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்சார், அந்த அவ்வளவு பேரும் கானானுக்குள்ள போக மாட்டான், இவன் ஒருத்தன் கானானுக்குள்ள போக மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது உங்களை சுற்றி உங்க சொந்தக்காரங்க ஆகட்டும், உறவுகளாகட்டும், உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்க வாழ்க்கை இடியணும்னு நினைச்சாலும் அவர் ஒருத்தர், நீ வாழணும் நினைச்சிட்டார்னா அவர் ஒருவர் நினைச்சா போதும். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவர் ஒருத்தர் நினைச்சா போதும். ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், சர்மனி தான். ஆண்டவரே, அவங்க நினைக்கிறாங்களா அப்பா, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி நினைச்சிட்டு போட்டோம். இப்ப நீங்க என் பிள்ளை வாழணும் அப்படின்னு நினைச்சிருங்கப்பா, என் பிள்ளை எழுமணும் அப்படி நினைச்சிருங்கப்பா. நீர் நினைத்ததை நிர்ணயிக்கிறீர், நீர் நிர்ணயித்ததை. come on church. ஆமே. சில சொல்லுவாங்க, அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும், அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும். அவங்க மனசு எங்க கொண்டு வைக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க இங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லாராலும் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டவன் தான் யார் தெரியுமா? தாவீது. ஆனா
அவனை ஒருத்தர் நினைச்சார், ஒருவர். அப்பா, இவங்க இப்படி நினைக்க மாட்டாங்களா? சிலரை நினைக்க வைக்கிறதுக்காக நாம படுற பிரயாசங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென். சிலரை நினைக்க வைக்கிறதுக்காகவே என்னெல்லாம் கூத்து காட்டிட்டு இருக்கிறோம். ஆமென். தாவீதின் தகப்பன் மறந்தான், எல்லாரும் மறந்தாங்க. ஆமென். தாவீது சொல்றாரு, என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுறது, இது என் அப்பாவுக்கு தெரியல, அது எனக்கு கவலை இல்லை. எங்க அம்மாவுக்கு தெரியல, எனக்கு கவலை இல்லை. என் சகோதரர்களுக்கு தெரியல, எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. அது போதும், அது போதும். என்னுடைய உயர் தளத்தில் என்னை நிறுத்துவார். என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வையாக்கி என் கால்களை மான் கால்களை போலாக்கி. சபையே, அதான் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையா இருப்பேன், இதிலே நம்பிக்கையா இருப்பேன். நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர், நான் வாழணும்னு நீங்க மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இவனை கீழே தள்ளிடுவோம், எல்லாரும் சேர்ந்து இவனை ஒதுக்கிடுவோம். எல்லாரும் அப்படி நினைக்கட்டும். ஆண்டவரே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கர்த்தர் எப்படி நினைக்கிறார்? கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 33:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை, the thoughts of his heart to all generations, தலைமுறை தலைமுறையாக நிற்குமா? எங்க நம்ம நினைவுகள் எவ்வளவு நாள் நிற்கும் நமக்குள்ள? ஆமென். இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் முடிச்சு போகும்போது ஆட்டோகிராஃப் எழுதுவாங்க, இப்போ உண்டான்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க, நானும் எழுதி கொடுத்தேன். எழுதி தந்து டைரி உட்பட எழுதின நபர்கள் ஒருவரையும் காணோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மளை பத்தி ஒண்ணு நினைக்கிறார் பாருங்க. அவருடைய நினைவுகளின் அந்த வலிமையும் அந்த மேன்மையும் என்பது அவர் அப்படி நினைக்கிறார். ஆபிரகாம் அப்படி நினைக்கிறார்னா அந்த நினைவுக்குள்ள ஈசாக்கு மட்டும் கிடையாது, தலைமுறை தலைமுறை. நம்மளை நினைக்கும் போது ஒரு நாள் நினைச்சு, சில டைம் பாருங்க, சில நல்ல மூட்ல இருக்கும்போது நல்ல நினைச்சு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க. நினைக்கிறது தானே சொல்லுவாங்க. நினைவு நல்லாயிட்டுன்னா நிறைய நன்மையை பேசுவோம்ல. பிறகு அவங்க நம்ம பேசுறதை வச்சுட்டு வந்துட்டு, நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல, நான் சொன்னானா? எப்போ சொன்னேன்? சொன்னது கூட அவங்களுக்கு திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா நினைவு அடி வாங்கிட்டு. சிலருக்கு பாருங்க, இந்த நினைவு அடி வாங்கினதும் இது யார் தெரியுமா? தெரியல. அவ்வளவு நாள் கூட பழகிருப்பாங்க, அவ்வளவு நாள் பழகிருப்பாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லயோ அல்லது ஒரு வியாதியிலையோ நினைவில் எங்கேயோ பிரச்சனை ஆயிருக்கும். யார் தெரியுமா? தெரியாது, தெரியாது. கூட இருக்கிற துணையா இருப்பாங்க, தெரியாது. நினைவு அடி வாங்குச்சுன்னா ஆள தெரியாது. எதுக்கு இது சொல்றேன் தெரியுமா? என் ஆண்டவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். அது அர்த்தம் என்ன? இன்னைக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன தெரியாதுன்னு சொல்ல மாட்டா. ஆமே. உங்ககிட்ட இருந்து நன்மையை வாங்கின அல்லது உங்களால ரொம்ப நன்மை பெற்ற பயன் பெற்றவங்க திடீர்னு ஒரு நாள் உங்களை தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை குறித்த நல்ல நினைவுகள் அவர்களுக்குள்ளிருந்து போய்விட்டது என்று அர்த்தம். உங்களை குறித்த நல்ல நினைவுகள் போய்விட்டது. அந்த வியாதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? மறதி.
அம்னீஷியாவா? ஆமா, கரெக்டு. அப்படியா? அவங்க உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? பாவம் அம்னீஷியா. அவங்கள்ட்ட சொல்ல நமக்கு வியாதி வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆமா, ஆண்டவர் மாத்தி யோசிக்க வைக்கிறார்ல. நம்ம ஏதோ நம்மளெல்லாம் கூப்பிடல, ஏய் மறந்துட்டாங்க, ஜோமண்ணு மறதி வியாதி வந்துட்டு. அதுக்குன்னு ஸ்டேட்டஸ்ல போடாதீங்க, எங்க சித்தப்பாக்கு எங்க பெரியப்பாவுக்கு அப்படி போட்டுறாதீங்க. மறந்துட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. மறப்பாங்க. சிங்கத்தின் கைக்கு தாவீது ஆடுகளை மீட்டதை எல்லாம் தகப்பன் மறக்கிறான். எல்லாரும் மறப்பாங்க. ஆனா ஒருவருடைய நினைவு தலைமுறை தலைமுறை. சில சொல்லுவாங்க, இவர் மறைந்தாலும் எங்கள் நினைவில் வாழ்கிறார். உங்க தொல்லை தாங்க முடியாம தான் போனார் சீக்கிரம். எங்க நினைவுல வாழ்றார். அதெல்லாம் அலங்கார வார்த்தைகள். ஆனா உண்மையான வார்த்தை சொல்லவா, அவருடைய நினைவுல நான் என்று வாழ்வேன். அவருடைய நினைவால் நான் என்று வாழ்வேன். அவர் நினைப்பார். ஹல்லேலூயா. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் எந்தன் தாழ்வில் எந்தன் எண்ணில் அடங்கா எண்ணில் நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் ஆமே நன்றி ஆமே. எந்தன் தாழ்வில் உந்தன் நாமம் உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. ருசித்தவங்க சொல்லி பாடுங்க. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. மறவாமல் கைகளை உயர்த்தி அப்பா நாமத்தை சொல்லி பாடுவோம். இயேசுவே ரட்சகா ஆசையோடே இயேசுவே எந்த தாழ்வில் எந்த எந்த தாழ்வில் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எசாயா 55:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய நினைவே எப்படிப்பட்ட நினைவு தானா? சத்தமா சொல்லுங்க, அத கொஞ்சம் உயரமா சொல்லுங்க. உயர்ந்த நினைவு. ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார்னாலே நம்ம உயர்ந்துருவோம். அவர் நினைக்கிறார்னாலே வாழ்ந்துருவோம். அவர் நினைக்கிறார்னாலே உயர்ந்துருவோம். கர்த்தர் நோவாவை அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள இருந்த யாவையும் நினைத்தருளினார். நினைச்சாரா?
பேழை எங்க உடனே போய் நிக்குது? சிகரத்தில் போய் நிக்குது. ஆமென். அவர் நினைக்கிறாரு, நினைச்சாலே. ஹல்லேலூயா. அவர் நினைச்சாலே நம்ம லைஃப் சிகரத்தை தொட்டுரும். அவர் அதுக்கு என்ன செய்யணும்? காற்று அனுப்பணுமா? தண்ணீரை அனுப்பி பேழையை தூக்கினார். காற்று அனுப்பி தண்ணீரை வற்ற வைத்தார். ஆமென். தேவன் அனுப்புகிற தண்ணீரும் நம்முடைய நன்மைக்கு, காற்றும் நம்முடைய நன்மைக்கு, அக்கினியும். ஏன்னா அவர் நினைக்கிறார்பா. அவர் நினைச்சதுனாலதான் தண்ணீர். ஆண்டவரே, வெள்ளம் சில நேரத்தில் நம்மளை அடைச்சி வச்சது போல இருக்கும். மழையெல்லாம் பெய்யும் போது, மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் அப்படி தண்ணி நிரம்பும் போது, இடுப்பளவு தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? சும்மா சொல்லுங்க. நீச்சல் அடிப்பாங்க. நோவா ஜன்னலை திறந்து பார்க்கும்போது எல்லாம் ஹாய் நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க. நோவா பிள்ளைங்க மருமக்கள் வந்து இந்த கிழவரால நாங்களும் வெளியே இருந்த நாங்களும் இப்போ ஹாய் கொஞ்ச நேரத்தில் ஹையோடு மாறும். ஆமென். ஸ்டார்டிங்ல அப்படிதாங்க இருக்கும். நமக்கு தெரியாதுங்க. சிலர் அனுபவிக்கிற நன்மைகளை நம்மை அனுபவிக்க விடாம அடைச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். சிலர் அனுபவித்த நன்மைகளை உன்னை அனுபவிக்க விடாம அடைச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு அவர் நினைவுல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. அதுல ஒரு நபரையாவது அவர் நினைத்தாரா? இல்ல. ஒன்னு சில காரியத்தை அனுபவிக்க விடாம பிடிச்சு பிடிச்சு அடைச்சு அடைச்சு இன்னைக்கு இதை நீ பனிஷ்மெண்டா பார்த்து புலம்பிட்டு இருக்கிற. ஆனா இதனால உனக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் என்ன தெரியுமா? இந்த பேழை சிகரத்துல வந்து நிற்கும். எத்தனை பேர் இந்த பகல் வேளை சொல்ல முடியும்? எஸ் எஸ். என் கண்ணுக்கு முன்னாடி சில பல நன்மைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா என்ன அனுபவிக்க விடாம அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு come on church, worship him, worship him. என் ஆண்டவர் நல்லவர். அவருடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது. அதனால ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன எப்படி பண்றீங்க? பேசாம இரு. இப்ப ஜன்னலை திறந்து பாரு. எங்க நீச்சல் அடிச்சவங்களை காணோம்? அக்கறை போய் சேர்ந்தார்களா? எக்கரை போய் சேர்ந்தார்களோ? ஆமென். இப்படி பேழைக்குள்ள இருந்து இப்படி சிலரை பார்த்து இப்படி ஏங்கிட்டே இருப்போம்ல. அவங்க நமக்கு முன்னாடி என்னெல்லாம் டைவ் உண்டோ அதெல்லாம் அடிச்சு கடைசியில் போதும் கரையாறலான்னு பார்த்தா நீ அடி, இன்னும் நீச்சல் அடி, இன்னும் அடி, உனக்கு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி. ஹல்லேலூயா. சிலர் நீச்சல் அடிக்கிற இடத்துல நம்மளை நனைய கூட விட மாட்டார். கொஞ்சம் நனைஞ்சிட்டாவது வார ஆண்டவரே, அட்லீஸ்ட். தெரியாது, இன்னைக்கு தெரியாது, தெரியாது. ஒரு நாள் வரும் ஆண்டவருடைய நினைக்கிறார். நினைக்கும் போது பேழை வந்து அப்படியே சிகரத்தில் அப்படி போய் தங்கிட்டு, அரராத் மலை தானே, அரராத் மலையில் போய் பேழை தங்கிட்டு. ஆமென். என் நினைவுகள் உயர்ந்தது. ஆண்டவர் என்ன பத்தி என்ன நினைப்பார் அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டில இருந்து வெளியே வந்து எதை பார்க்கணும்? வானத்தை எப்படி பார்ப்பீங்க? என்ன அழகா பார்க்குறீங்க. கோரஸ். அப்படிதான். ஆண்டவரே, நீர் என்ன பத்தி என்னப்பா நினைச்சு வச்சிருக்கீங்க? வெளியவா. இப்ப மேல பார்த்து ஆண்டவரே என்ன பத்தி நீங்க, ஃப்ளைட்டு போனாலே நமக்கு இப்படிங்கிறோம். என்ன பத்தி ஆண்டவர் என்ன நினைச்சு வைத்திருக்கிறார்? பாரு, உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அதனாலதான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில. அதாவது நாம ஆண்டவரை பத்தி நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய அனுபவிக்கிறோம். நமக்கு என்னதான் கேட்டு படிச்சு அனுபவிச்சாலும் நாம் அவரை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருக்கிறோமோ அதுக்கு மேல அவர் இருக்கிறார். ஆமே. ஆண்டவரை பத்தி நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன
டான்ஸா? நான் ஆடிட்டு இருக்கேன். ஆண்டவரை பத்தி என்ன நினைச்சிருக்கிறோம்? வா, என்ன வெயிட்! சர்வ வல்லமை உள்ளது நமக்கு. அதாவது நம்ம படிச்சது, நம்ம கேட்டது, நம்ம பார்த்தது நம்ம லைஃப்ல, அதை வச்சு நமக்கு ஆண்டவரை பத்தி ஒரு பிக்சர் இருக்குல்ல, இவர் இப்படி. ஆனா கடந்த நாள் ஆண்டவர் பேசினது என்னன்னா, நீ என்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருக்கிறியோ நான் அதுக்கு மேலதான் இருக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு 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 வேதத்திலிருந்து சில சம்பவங்களை அப்படி வச்சு சொல்றோம். மத்தேயு 22வது அதிகாரம் 41 நீங்க பாத்தீங்கன்னா, பரிசேயர் கூடி இருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, 42 வாசிங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? பரிசேயர். இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இயேசுட்டே வந்து கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு பைபிள் தெரிஞ்சவங்க. பொதுவாகவே டவுட் யார் கேட்பாங்க கிளாஸ்ல? இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க கேட்குற ஒரே டவுட் தான் உண்டு, மேடம் கிளாஸ் எப்போ முடியும்? அது ஒன்று தான், வேற மற்றபடி ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க தான் அந்த, அதாவது சிலர் வாட்ச் பார்க்கும்போதே தெரியும் இது லாஸ்ட் பெஞ்சு தான். இவங்க தான் ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. இது வரி கொடுக்கலாமா? சீச்சர்கள் எதாவது கேட்டாங்களா? எதாவது கேட்டாலே நமக்கு அடிதான் உள்ளது. ஒன்றும் எதுவுமே நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் எப்படி கேட்க தெரியும்? ஃபுல் அப்போ பைபிள்ல நல்லா தெரிஞ்சவங்க பரிசேயர்கள். ஆண்டவர் கொஞ்ச நேரம், அதாவது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி, எங்களுக்கு கிறிஸ்து யார் இல்லை, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் யாருடைய குமாரன் அப்படின்னு கேட்கும்போது உடனே சொல்றாங்க, அவர் தாவீதின் குமாரன். அவங்க சொன்னது பொய்யா உண்மையா? உண்மை. உண்மைதானே? அடுத்த வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி? இப்படி சொன்னதும் 46வது வசனத்துல பரிசேயர்கள் தங்கள் பரிசுகளை விழுங்கி விட்டார்கள். அதற்கு மாறுத்திரம் ஒருவனுக்கும், அதாவது அவங்க சொன்னது பொய் இல்ல, அவர் தாவீதின் குமாரனாய் பிறந்தது உண்மை. ஆனால் அந்த உண்மை அந்த அவ்வளவு மட்டும் கிடையாது. உனக்கு இயேசுவை தெரியுது தெரியுமா? அது கொஞ்சம் தான் தெரியும். எலியா கண்ட கையளவு மேகம் போன்றதுதான் நாம் அவரை அறிந்த அறிவு. அதனால அதை வச்சு நீ டிசைட் பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளவு தான் ஆண்டவருக்கு செய்ய முடியும், இதுக்கு மேல செய். அதனாலதான் ஆண்டவர், ஜனங்க பாடினாங்கல்ல, தாவீதின் குமாரனே ஓசனான் பாடினாங்கல்ல, தடுத்தார் ஆண்டவர்? இல்ல, அவங்க சொன்னது உண்மை. ஆனா அவ்வளவு மட்டுமல்ல உண்மை, இவர் தாவீதின் குமாரனாய் வந்தது உனக்கு தெரியும், ஆனா தாவீதுக்கே இவர் வேற இருக்கிறது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 5வது அதிகாரத்தில் ஒரு புத்தகம் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையில் இருக்கிறது. அந்த புத்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை வாங்கவோ உடைக்கவோ ஒருவனும் இல்லை என்று பலமுள்ள ஒரு சத்தத்தை உடைய ஒரு தூதன் சொல்லும் போது இவன் கத்துறான், இவன் கதறுகிறான். யோவான், நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிற ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்கிறான். இந்த அழுகையின் சத்தம் வந்தபோது முப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின். இல்லைங்க, யார்கிட்ட சொல்றாங்க? இந்த ஓசானா பாடின கூட்டத்தில் யாரும் உண்டு? யோவானா உண்டு. தாவீதின் குமாரனுக்கு ஓசானா உன்னததே ஓசானா. நல்ல கவனிங்க, நீ அவரை தாவீதின் குமாரனாய் பார்க்கும் வரைக்கும்
சில காரியத்துல ஸ்ட்ராங்கா நின்றுவ, சில காரியத்துல இருந்து அழுவ. ஆனா அந்த இடத்துல நீ அவரை தாவீதின் வேறா பார்த்துட்டேன்னா நீ எழும்புவ. இந்த முத்திரை உடைக்கப்படும், எனக்காக புஸ்தகங்கள் திறக்கப்படும். நம்ம எவ்வளவுதான் அவரை அறிஞ்சாலும் அதுக்கு மேலதான் அவர் இருப்பா. ஆமென். அதுக்கு மேல எவ்வளவுதான். அதாவது இயேசுவை யோவான் அறிந்தது என்ன? அவருடைய கடற்கரையில் வந்தாரு, கூப்பிட்டாரு, நேர நம்ம கூட போட்ல பயணித்தாரு, அப்படியே அவர் மார்பில் சாய்ந்திருந்தார். இவ்வளவு தான் அவனுக்கு இயேசுவை தெரியும். பத்மு தீவில் அவரை பார்க்கிறான், போத்துன்னு செத்தவ மாதிரி விழுந்து கிடக்கிறான். ஏன் இப்போ போய் மார்பில் சாய வேண்டியது தானே? அதாவது நமக்கு எவ்வளவுதான். அதனால சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை வந்து ஃபுல்லா படிச்சு இனி அதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிறது மாதிரி இருப்பாங்க. ஆமே. இப்படிதான் ஒரு மீட்டிங்ல நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க வந்து இப்படி இருந்தாங்க. அப்பவே தெரியும் இவர் தான் பவுலுக்கு அப்பான்னு. ஏன்னா வந்து எல்லாம் பைபிள் அப்படி வந்துட்டு, நீங்க இந்த டாபிக் எடுத்தோன்னு நினைச்சேன் இதுதான் பேச போறீங்கன்னு. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்க நினைச்சேன். ஆண்டவரே இல்லைங்க, இவர் அந்த இடத்துல நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை தான் பார்க்கிறான். ஆனா மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்த்தா அவரை மாதிரி இருக்கு. ஆனா நான் பார்த்ததை விட இப்போ பயங்கரமா இருக்குது. நான் அன்னைக்கு வந்து ஓடி போய் என்னால ஹக் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து நிக்கிறாரு. போச்சு. இதே யோவான் நிருபம் எழுதும் போது சொல்றாரு, இனி நாம அவர் எப்படி பார்க்க போறோம் தெரியுமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே. அப்போ யோவானே சொல்றாரு, மார்பில் சாய்ந்தவன், பத்மு தீவில தேவ வெளிப்பாட்டை பெற்றவன். யோவான் சொல்றான், நான் இன்னும் அவரை முழுசா பார்க்கலங்கிறார். அவரை குறித்து அதனாலதான் கர்த்தர் கேட்கிறார், மோசே கிட்ட கேட்கிறார், கர்த்தருடைய கை குறுகிட்டோன்னு கேட்கிறார். பல நேரத்தில் நம்முடைய அறிவை வைத்து, ஆண்டவரே முடியாது ஆண்டவர், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுங்க பாரு, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறியோ, நீ எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அதுக்கு மேலதான் நான் இருப்பேன்னு தவிர கீழே கிடையாது. அதனால உண்மையிலே ஒரே ஒருவரை வர்ணிக்க தான் வார்த்தையே கிடையாது, இயேசுவை மட்டுமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எம்மா ஊருக்கு 2 பேர் போறாங்க. இந்த 2 பேரை யாரு? சீஷர்கள். ஸ்திரீகள் போய் கல்லறைக்கு போய் பார்த்துட்டு வராங்கல்ல, பார்த்துட்டு வந்து 11 சீஷர்கள்ட்ட சொல்லும் போது அங்கு இருந்த மற்றவர்களில் 2 பேர். லூக்கா 24வது அதிகாரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 9வது வசனத்தில், கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாம் 11 வரைக்கும் மற்ற எல்லாருக்கும், அப்போ மற்ற சீஷர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அதிலிருந்து 2 பேர் தான். அந்த 13வது வசனத்தை பாருங்க, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர். அப்போ அந்த கூட்டத்தில் இந்த 2 பேர் எருசலேமுக்கு போறாங்க. போகும்போது இயேசு ஜாயின் பண்றார். இயேசு ஃபர்ஸ்டே தம்மை வெளிப்படுத்தி இருக்கலாம். வெளிப்படுத்தியிருந்தா இவங்க அந்நிய பாஷை பேச இயேசுவே ஏமாத்தி இருப்பாங்க. ஆமே. அதனால ஆண்டவர் சைலண்டா தம்மை வெளிப்படுத்தாம இவன் என்ன சொல்ல வாரான்னு கேட்போம். ஃபர்ஸ்டே இவர்தான் இயேசுன்னு சொன்னா, ஆண்டவரே க்ளோரி ஹalleluya உமக்காக காத்திருந்தோம். நிறைய இடத்துல நம்ம என்ன பேசுறோம் கேட்கறது கூட தான் இருப்பாருங்க, தெரியாது. கூட தான் இருப்பார், தெரியாது. நீ காட்டத்தி மரத்துல ஒளிச்சிருந்தாலும் அவருக்கு தெரியும். ஆனா அவர் உன் கூட இருந்துட்டே உனக்கு தெரியாத மாதிரி இருப்பார். அதுதான் யோபு சொல்றார், அவர் கிரியை செய்தும் நான் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார் அப்படின்னு. ஆமென். இப்போ இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தார் என்று 15 இருக்கு. அவர்கள் அறியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்க துக்கம் உள்ளவர்களாய்
வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்கள். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை நீர் அறியாதபடிக்கு நீர் என்னதான் துக்கம் உள்ளவனா நடந்தாலும் நம்ம கிட்ட ஒரு ஆள் ஏதாவது தெரியலேன்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம பெரிய பிரீச்சர் ஆயிரும். இது உங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சு என்ன யூஸ்? அவன் என்னதான் நமக்கு இதை இன்னும் உனக்கு தெரியாதா அப்படி கேட்கும்போது உடனே அவர் கேட்கிறார், எது எது? உடனே அதற்கு நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். எப்படி இருக்கும்? நம்ம ஒருத்தங்களை பத்தி அவங்க இல்லைங்கிற தைரியத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அதாவது அந்த அந்த அப்படிதானே இருக்கும். இப்படிதான் அவர் இருந்தார். ஓஹோ, இருந்தாரா? அடுத்து சொல்றாங்க பாருங்க, நம்முடைய பிரதான ஆசாரியரும் நம்முடைய, அவர் யாரு? அவர் நசரேயனாகிய இயேசு. இது யாரு? இவங்க அவருடைய சீஷர்கள். அவர் இருந்திருந்தா எங்க இயேசு, எங்க இயேசு. இப்ப யாரு? நசரேயனாகிய இயேசு. சிலுவையில அவரை பிடிச்சி அறைய வச்சாங்க. அவன் யாரு? நம்முடைய பிரதான ஆசாரியர். அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில், அடுத்த வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். தலையில தட்டுறதுக்கு டைம் ஆச்சு. 3 வருஷம் கூட இருந்தவங்க. ஆமென். அதன் அர்த்தம் ஏன்? அதாவது இந்த வார்த்தை கவனிங்க, சில காரியங்கள்ல இனி நடக்காதுங்கிற எண்ணம் வரும் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம அவருடைய வல்லமையை குறைத்து பார்க்க கூடாது, நம்ம விசுவாசம் குறைஞ்சிட்டுன்னு பார்க்கணும். என்னுடைய ஃபெய்த் இந்த இடத்துல டவுன் ஆகுது, இப்படிதான் பார்க்கணும். நம்ம உடனே அந்த இடத்துல ஆண்டவருக்கு செய்ய முடியாது, ஆண்டவர் இனி இதை செய்ய மாட்டார். 77வது சங்கீதத்துல அதுதானே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த 24 அதிகாரத்தில் திருப்பி வரலாம், அதுக்கு முன்னாடி 77 அந்த 7 முதல் பாருங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். ஆமென். சோ நம்முடைய பெரிய பலவீனமே எது தெரியுமாங்க? விசுவாச குறைவுதான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே, அதனாலதான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொண்டிருக்கு. இப்போ விசுவாசத்துல நாம் பலம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நாம் பலவீனமா இந்த சீஷர்கள், அந்த மகதலேனா மரியாளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட இவங்களுக்கு இல்லை. காலையில எழும்பி எங்க போறா? கல்லறைக்கு போறா. அதுவும் அந்த போய் பார்த்துட்டு வந்து நியூஸை வந்து சொல்றாங்க பாருங்க. 22 முதல் நீங்க இந்த 24வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை நம்ப பண்ணினார்கள் என்று சொல்லல, எங்களை. இப்படி ஒரு நியூஸ் உங்க காதுல கேக்குதுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? கரெக்டா சொன்னீங்க. என்ன செய்வோம்? பார்க்க போவோம். கரெக்டா? இப்படி ஏதோ ஒண்ணு அதுல வந்து கண்ணு திறந்தது, அதுல பால் வருது, உடனே வண்டி பிடிச்சு கியூல
ஏங்க கரெக்டா இல்லையா? அதாவது இது ஒரு சாதாரண செய்தி கிடையாது. இப்படி ஒரு நியூஸ் வந்தா என்ன செய்வாங்க? ஆனா பாருங்க 24 வசனம், அப்பொழுது எங்களிலே சிலர் அந்த கல்லறையின் இடத்துக்கு, அதாவது இவங்க பிரமிப்படைவாங்க, வாங்க போலாம். வார்த்தை கேட்கும் போது அப்படி ஒரு நடுக்கம், பயங்கர பிரமிப்படைவாங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தான். திரும்பி வீட்டுக்கு போகும்போது, ஏன்னா நாங்க நம்பி இருந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது சிலர்ல அப்படிதான். அந்த 1 மணி வரை, அதுக்கப்புறம் தீவி தூக்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு அடுத்து சாட்டர்டே ஈவினிங் கொண்டு வரணும். அடுத்து 1 மணிக்கு நாங்க பிரமிப்படைவோம். சரி, சிலர் பார்க்க போறாங்க, சிலர் பார்க்க போறாங்க. நீதி எல்லாரும் வா போ, நான் எம்மா ஊருக்கு போறேன். தூதன் பாத்தியா, க்ளோரி, ஹalleluya, நீ வா. தூதனா வரதா? நம்ம பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அண்ணா காய்ப்பா இருக்கிறார். இல்லைன்னா நாளைக்கு பிடிச்சி அடிப்பாங்க. இல்ல, நாளைக்கு அவர்கிட்ட போய் பார்க்க போனோம். நம்ம பழைய இடத்துக்கே போவோம். ஃபாதர், பிரதான ஆசாரியரே, நமக்கு இந்த இயேசுலாம் வேலைக்காவது. இயேசு கூடவே இருப்பார். இதை கேட்ட ஸ்திரீகள் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, போன ஆட்களை பார்த்தீங்களா, இயேசுவை ரொம்ப மிஸ் பண்ணவங்க. யாரெல்லாம் தெரியுமா? பேதுருவும் யோவானும். இவங்களுக்கெல்லாம் இயேசு கூட இருந்த அப்போ, இயேசு கொடுக்கிற சுகம் இதெல்லாம் தான் வேணும். ஆனா இந்த செய்தி கேட்டதும் உள்ள ஓடி போறது, இயேசுவை ரொம்ப மிஸ் பண்ணவங்க, ரொம்ப மிஸ் பண்ணவங்க. யோவான் ஃபர்ஸ்ட்ல போறாரு. ஆனா யோவான், நீ என்னதான் மார்பிள சாய்ந்திருந்தாலும் உன்னை விட எனக்கு தான் இயேசுவை பிடிக்கும்னு சொல்லி பேதுரு உள்ள போய் பார்க்கறான். ஹalleluya. இயேசு உண்மையா தேடுறவங்க, அவரை மிஸ் பண்றவங்க தாங்க. மீதி எல்லாரும் சொல்றது யாரு? மகதலேனா மரியாளா, அவள்கிட்ட 7 பேய் இருந்து அவ இதுவும் சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. நேர போயிட்டு இவ்வளவும் கேட்டுட்டு இருந்ததும் இப்ப ஆண்டவர் தலையிலேயே தட்டுற மாதிரி பேசுவார். 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3 வருஷம் எல்லாம் கரெக்ட் தான், அவருக்கு தெரியுங்க. நம்ம நிறைய பேசுறோம்ல, பக்கத்துல இருந்து கேட்டுட்டே இருப்பார். சில இடத்துல அப்படி நொறுக்குன்னு தட்டு விடுறது மாதிரி சண்டே வரும்போது பேசுறாரா, ஃப்ரைடே வரும்போது பேசுறாரா? அது தட்டுறது மாதிரி இல்ல, தட்டி தான் பேசுறார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன இது நான் சொல்லுகிறேன் என்றால், நாம கொஞ்சம் நினைச்சு வச்சிருக்கிறோம் அவரை. நாங்க நம்பி இருந்தோம், நாங்க நம்பி இருந்தோம். அவர் எங்களை ரட்சிப்பார் நம்பி இருந்தோம். அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். இயேசு அன்னைக்கு செய்தது பேசப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் செய்வார் என்பதற்கு அடையாளமாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்று தாவீதை கர்த்தர் வைத்திருக்கிறார்னா இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருக்கிறார்னா இன்னைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அன்னைக்கு யோசேப்பை கர்த்தர் வைத்திருந்தார்னா இன்னைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அன்னைக்கு பேதுருவை கர்த்தர் வைத்து நம்புறவங்க மட்டும். ஒரு ஆபிரகாம் தான், ஒரு ஈசாக்கு தான், ஒரு யாக்கோபு தான், ஒரு தாவீது தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு ஜான்சன் தான், ஒரு டேவிட் சாம் தான். அப்படி நீங்க உங்களை சொல்லுங்க. இந்த பேதுரு 1 பேதுரு 2 கிடையாது, நிருபம் உண்டு. 1 பேதுரு 2 பேதுரு 1 ஜான் 2 ஜான் அப்படிலாம் நிருபம் தான் உண்டு. ஒரு ஜான் தான், ஒரு பேதுரு தான். அன்னைக்கு அவங்களை நிறுத்தினார். ஏனோக்க நிறுத்தினார், நோவாவை நிறுத்தினார், ஆபிரகாமை நிறுத்தினார், தாவீதை நிறுத்தினார், அப்போஸ்தலர்களை நிறுத்தினார். சபையை இன்னைக்கு ஒண்ணு நிறுத்தி இருக்கிறார். அவருடைய நினைவுகள் தலைமுறைகளையும் தாண்டி நிற்கும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் இருக்குல்ல, நீங்க மேக்சிமம் எவ்வளவு யோசிப்பீங்க? உங்களை மேக்சிமம் எவ்வளவு யோசிப்போம்? ஆனா அவர் நம்மை குறித்த நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது இப்படி பார்த்துட்டு போங்க, இப்படி பார்த்துட்டு போங்க, இப்படி பார்த்துட்டு அப்பா எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தது நீர் அல்லவோ, கண்மலை தேனும் தாவீது சொல்லுகிறார். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசியுங்கள். இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தார். எப்படி பார்த்தாராம்? செய்தியை சொல்லி பார்த்தார். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை நோட் பண்ணும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசினது, உன்கிட்ட நான் ஏதாவது ஒன்று பேசுறேன்னா நீ புரிஞ்சுக்கோ, உன்னை நான் இப்படி பார்க்கிறேன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. உன்கிட்ட நான் ஏதாவது ஒன்று பேசுறேன்னா நீ புரிஞ்சுக்கோ, உன்னை நான் அப்படி பார்க்கிறேன். இந்த பகல் வேளையில உண்மையா சொல்லணும், கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் இப்ப ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அழகா சொன்னீங்களே, மகா. ஆமென், ஆமென். மகா மேன்மையான ஆண்டவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசுறாரா? உங்களை இப்படி பார்க்கிறவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நிறைய பேர் பேசல. ஆனா ஒருத்தரும் பேசாம இருக்கும்போது அவளை நயன் காட்டி வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேச. ஏன் நிறைய பேர் பேசல அவங்க கிட்ட? எல்லாரும் உங்களை இப்படி பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. ஏஷாப் மைனர் ஏன் அவர் உங்கள்கிட்ட பேசுறார்? அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? அற்பமான என் ஆரம்பத்தை க்ளோரே அன்பா ஆமென் தயவால் ஆமென். நம்ம புலம்பலே நம்மை அற்பமாய் பார்க்கிற 1000 பேர் உண்டு. ஆனா தாவீதின் சங்கீதமே தன்னை மேன்மையாய் பார்க்கிற ஒருவர். உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நம்ம யார்கிட்டங்க பேசுவோம்? யாரை எப்படி பார்க்கிறோமோ அவங்கள்ட்ட தான் பேசுவோம். அவங்க கிட்ட தானே பேச ஆசைப்படுவோம். அவங்க கிட்ட தானே பேச விரும்புவோம். தாவீதுகிட்ட பேசிட்டே இருக்கிறார், பேசுறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, உமது அடியானுக்கு உண்டான என்றல்ல உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோட சொல்வது. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன மேன்மையா பார்த்து என்கிட்ட பேசிட்டார்னாலே எனக்கு கனம் உண்டாக போகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உமது அடியான் வார்த்தை வருதா? உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி கர்த்தர் என்ன அப்படி பார்த்தார். தாவீது எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க உயர போறீங்க? கர்த்தர் என்ன அப்படி பார்க்கிறார். எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க? கர்த்தர் என்ன அப்படி பார்க்கிறார். எதை வச்சு சொல்றீங்க? அவர் என்கிட்ட பேசுறாரு. பேசுறாரா? அவங்க கிட்ட பேசுறாரா?
எத்தனை பேர் லிட்டரலா நான் கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது அடியானி நிமித்தமும், உமது அடியானி நிமித்தம். அடுத்த வார்த்தை கவனிக்கணும். உமது இருதயத்தின் படியும். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் இதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறார். இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படி கர்த்தர் நம்ம கிட்ட பேசின ஒரு வாக்கு தத்துவத்தை சின்னதா சொல்ல முடியுமா? சின்ன வார்த்தைகள் இருக்கும், ஆனா வாக்கு தத்தங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? பெருசா இருக்கு. நம்ம வாளாகவாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீ தலையா வாய்ப்பார். ஆமே. ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்துட்டீங்க, என்ன அப்படி பார்க்குறீங்க, என்கிட்ட அப்படி பேசுறீங்க, அதனால நான் அப்படி மாறிடுவேன். எத்தனை பேர் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை இது. எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பார்த்தார். எரேமியா சொல்ற, நான் சின்ன பிள்ளைன்னு. கர்த்தர் விட்டாரா? விடல. எரேமியாவை இப்ப நமக்கு யாரா தெரியும்? தீர்க்கதரிசியா தான் தெரியும். சவுலை கர்த்தர் ராஜாவாக பார்த்தார். சவுல் சொல்றாரு சாமுவேல்ட்ட, இப்படிப்பட்ட வார்த்தையில ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படிங்கிறார். விட்டாரா கர்த்தர்? சவுலை நமக்கு யாரா தான் தெரியும்? ராஜாவா தான் தெரியும். பேதுருவை கர்த்தர் மனுஷனை பிடிக்கிறவனாய் பார்த்தார். பேதுரு இங்க மீன் பிடிக்கிறதுல ஃபுல் அரியரை வச்சிட்டு இருக்கிறார். நம்மள மாதிரி. கர்த்தர் விட்டாரா? இல்ல. பேதுரு நைட்டு ஃபுல்லா வலை போட்டு உனக்கு ஒரு மீன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்கிட்டேன்னா நீ போடுற வலையிலேயே 3000 மீன்கள் வரும். ஆமே. அது போலதான் அழைக்கப்பட்ட இன்னைக்கு ஆண்டவர் என்ன அப்படி பெருசா வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியோடு, ஒருவேளை கேள்வி இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு தந்த கன்ஃபர்மேஷன் அதுதான். ஆண்டவரை, இன்னும் நான் உங்க நினைவில் இருக்கிறேனாப்பா அப்படி கேட்கும் போதே ஆண்டவர், நான் உன்ட்ட பேசுறேனா? எஸ் லார்ட், நீ இருக்கிற என் நினைவில் உன்னை நான் இன்னும் இப்படிதான் வச்சிருக்கிறேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மை நினைக்கிற ஒருவர் பரலோகத்தில் உண்டு. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரியத்தை டச் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:2. ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அவன் ஒருவனாயிருக்கையில். இதுதான் நோக்கி பார்க்க. நம்ம சும்மா பார்த்தா இஸ்ரவேல், இன்னைக்கு இஸ்ரவேல்னால எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த ஒரு சின்ன கன்னியாகுமரி அளவுக்கு இருக்குமா இஸ்ரவேல், அதோட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாமா பண்ணி பார்க்கறாங்க, தொட முடியுதா? இன்னைக்கு அது ஒரு பெரிய, அதாவது அது ஒரு சின்ன நாடு தானே. அப்ப அந்த யுத்தம் ஏன் இன்னைக்கு உலக அளவில் பேசப்படணும்? வேற எந்த யுத்தம் பேசப்படுறதை விட இஸ்ரேல் ஃபைட் பண்ணுச்சுன்னா அது வேர்ல்டு ஃபுல்லா பேசப்படும். அதுதான் இஸ்ரேலுடைய பவர். இது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அவர் நினைச்சது. இதனுடைய ஆரம்பம் சொல்றாரு, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் அழைக்கும் போது, இன்னும் நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன் டைம் ஆனதுனால, ஆதியாகமம் 12 நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க. அழைக்கும் போதே சொல்லுகிறார், நான் உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லல, அழைக்கும் போதே நான் உன்னை பெரிய சாதியாக்கி. அப்படிதான் அழைக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எடுத்ததுமே நம்ம எடுத்ததும் எங்க போவோம்? சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். வீடு கட்டணும்னு ஆசை, சந்தோஷம். முதல்ல ஒரு கல்லு போட்டு ஜோமன்லான் இருக்கிறோம்.
கல் போட்டாச்சு. அடுத்து எப்படி அந்த அந்த லைன் எடுக்கணும்னு பக்கத்து வீட்டில் இருந்தா இல்லை ஈபியில் இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான் இருக்கிறோம். காசு வர வர அடுத்து ஃபவுண்டேஷன் போடலான் இருக்கும். இது நம்ம பிளான். இவர் எடுத்ததுமே உன்னை நான் ஈசாக்குக்கு அப்பாவாக்கி, அப்படியா பெரிய இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே நம்ம எல்லாம் எழுதிட்டு கடைசியில் ஆன்சர் எழுதுவோம். அவரு ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்றாரு. அதான் நீ நோக்கி பாருங்கிறார். எங்க வம்ச வரலாறு கூட அப்படிதானங்க. மத்தேயு எழுதும் போது ஆபிரகாம்ல இருந்து வராரு, ஆனா லூக்கா வச்சு எழுதும் போது இயேசுல இருந்து வராரு. ஆமென். ஏன்னா மத்தேயு வச்சு எழுதுனது அது யூதர்களுக்கு சில காரியங்கள் அப்படி இருந்தாதான், அதனாலதான் சாராள் பெற்றாள், ரெபேக்காள் பெற்றான்லாம் வராது, ஆபிரகாம் பெற்றான், அந்த இதுல தான் அறியப்படும். ஆண்டவர் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் வராரு. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்பா. அப்பொழுது அவனுக்கு வயது 75. அடுத்து 15:5 சொல்லுகிறார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 86 வயது. இப்ப ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 86. 17:1 இருக்கிறது ஆபிரகாமுக்கு 99 வயது. அப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார் 2வது வசனத்துல, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தான். 18வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாள். அதே அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. சில காரியத்தை கேட்டு நீ நகைக்கும் போதும் சரி, நீ திகைக்கும் போதும் சரி, கர்த்தர் கேட்கிற கேள்வி இதுதான், ஒரு காரியத்தை என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உடனே சாராள் பாட்டி சொல்றாங்க, இல்லை இல்லை நான் நகைக்கவே இல்லை என்றார். உடனே கர்த்தர் சொல்றார், இல்லை நீ ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? கலாத்தியர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். இந்த வேர்டு என்ன ரொம்ப ஊழியம் செஞ்சது. நீ ஒரு காரியத்தை கேட்ட நகைக்குன்னா எப்படி அப்படி கேட்கும்போது, ஒரு காலத்தில் இப்படி கேட்கும்போது ஆமேன்னு சொன்னோம். இப்போ கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உள்ளத்துல வெளியே ஆமேனா ஆமே ஆமே உள்ள. நாங்கள் 25 வருஷமா அண்ணா அவர் கிழவர் இருக்கார் வெளியே. ஃபர்ஸ்ட் சாராள் தன்னை ஒத்துக்கொண்டார்கள் தான் கிழவி என்று. நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் அற்புதம் நடக்கும். இந்த கிழவிக்கு ஆண்டவர் சொல்ல, நீ நகைத்த தேவனால் ஆகாத காரியம் உண்டோ? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு கரெக்டா சொல்லு, அவனுக்கு ஒரு குமாரன். வாக்குத்தத்தம் என்ன? பெரிய ஜாதி. வேர்டு ஹெவியா இருக்கும். ஸ்டார்ட் பண்றது அற்பமான, இப்படிதான் ஆரம்பிப்பார். அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நம்ம இந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்துட்டு எல்லாம் போச்சு சொல்லி விட்டுட்டு, இவ்வாறு உன் மனசுல இருக்க வேண்டியது வேர்டு. ஸ்டார்ட் பண்றது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவன் ஒருவனா இருக்கையில். இப்ப வேகமா சொல்றேன், ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. அதில் ஒருவன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. இப்பொழுது யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது யாக்கோபு 12 பிள்ளைங்க, குடும்பம் எல்லாம் சேர்ந்து போறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? 70 பேர். 70 பிளஸ் யோசேப்புடைய ஃபேமிலி எல்லாம் ஒரு 75-80 வச்சுக்கோங்களேன். இதுதான் இப்பொழுது வாக்குத்தத்தம் இருக்குங்க.
நீ தலைமுறை தாண்டினாலும் வாக்குத்தத்தம் நிற்கும். ஏன்னா அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. உடனே பார்வோன் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிறான். 12வது வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். வாக்குத்தத்தம் உடையவனை ஒடுக்க அநேகர் எழும்புவார்கள், ஆனால் வார்த்தையையும் அது நிறைவேறுதலையும் தடுக்கவோ முடக்கவோ ஒருவருக்கும் கூடாது. எனவேதான் நாகும் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி. வாக்குத்தத்தம் இருக்குதா? பெருகிட்டு தான் இருக்கும். வாக்குத்தத்தம் இருக்குனாலே ஒடுக்குகிறவன் எழும்புவான், ஆனால் அவன் தான் ஒடுங்கி போவான். ஏசாயா 37, 31, 32 வசனங்களிலே யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஏன்? வாக்குத்தத்தம் இருக்கிறது. மீந்திருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஏன் ஆண்டவரை இப்படி செய்றீங்க? தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக பார்வோன் பயங்கரமா செய்றான். எகிப்துக்குள்ள என்றாகும் போது 70 எகிப்தை விட்டு வெளியே வராங்க. யாத்திராகமம் 12:37, அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். ஆமென், 6 லட்சம் புருஷர்கள். இப்ப மோசே வழிநடத்தி கொண்டு போகிறான். எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க? எங்கிருந்து ஆரம்பிச்சது? 1, அடுத்து 2, அடுத்து 12, அடுத்து இது என்ன கணக்குல பெருகுது? இது என்ன கணக்குல? 2 மடங்குன்னு சொல்லவா, இல்ல 12 மடங்குன்னு சொல்லவா? சரி, 70 இருந்து 6 லட்சம், இது என்ன கணக்கு? பல மடங்கு தான். இது என்ன கணக்கு? கணக்கு எப்படி போட்டாலும் டேலி ஆகுதா? ஏதாவது ஒரு கணக்கு வேணும். யோபுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, யோபுக்கு எது எதான் போச்சோ அதெல்லாம் 2. இதை என்ன கணக்குக்குள்ள கொண்டு வருவீங்க? வாக்குத்தத்த கணக்கு. இதுதான் அவருடைய நினைவு. கால்குலேட்டரை கொண்டு போனா ஹேங் ஆயிரும், தூக்கி போட்டு உடைச்சிருவேன். நம்ம எல்லாம் நம்ம கால்குலேட்டர் எடுத்துட்டு போறோம். ஆமா, உன் கால்குலேட்டர் மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா. அவருக்குன்னு ஒரு கால்குலேட்டர் இருக்கிறது. ஒருவன் துரத்த 1000, 2 பேர் துரத்த 10000, சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை, இதெல்லாம் அவருடைய கணக்கு. யாரை எப்படி உயர்த்துவார், யாரை எப்படி மேன்மைப்படுத்த, வாக்குத்தத்தம் இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னும் 2 வார்த்தை சொல்லிட்டு வாக்குத்தத்தங்கள் பாட்டை பாடி ஜெபித்து முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எத்தனை பேர் புறப்பட்டு வராங்க? 6 லட்சம். ஆமென். நேரா வந்தாச்சு. மோசே உபாகம் 1வது அதிகாரத்துல ஆழ்ந்த வேலை நிக்கிறார். நின்று திரும்பி பார்த்து சொல்ற 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. நல்ல கைகளை தட்டி வாக்கு, அவருடைய இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. அடுத்த வார்த்தை, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே. இப்போ நாட்கள்லாம் போய் 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 தாவீது வராரு. தாவீதுக்கு அடுத்து யார் வராரு? சாலமோன் வராரு. சாலமோன் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்துக்கு உட்படாததுமான ஒரே ஒருத்தன்ட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா, அந்த வார்த்தை இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க.
என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும். ஆமென். அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. எல்லாரும் அவங்க கைய தலைக்கு மேல வச்சு, என் தலைக்கு மேல விசுவாசிக்கிறவங்க விரும்புறவங்க எங்கூட சொல்லணும், என் தலை மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இது என்னோடு முடியாது, என் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். சொன்னது கர்த்தர், சொன்னவர் சர்வ வல்லவர். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையா. இப்ப எங்க வந்து நிக்குது? பெரிய உலகம் கண்டது பெரிய ஞானி சொல்றான், எண்ணிக்கைக்கு அடங்காத லெக்கத்துக்கு எப்படி டன் கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது, எந்த கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது. ஏன்? அப்பா பேசினார். என்ன அவருடைய நினைவுகள் நம்ம கொஞ்சம் டவுன் ஆனது மாதிரி தான் இருக்கும், நம்முடைய ஆரம்பம் மாதிரி தான் இருக்கும். சோர்ந்து போகாத, நமக்கா எல்லாம் செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். சொல்லுங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென், ஆமென். அப்படி எழுப்பி இருக்கலாமா? ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நம்பிக்கையோடு அப்படி எழும்பும் போதே நம்ம மைண்ட்ல உடனே என்ன வரணும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இல்லை, நமக்கு சொன்ன வார்த்தை வரணும். சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறார். ஆமென் என்னும் நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து இந்த கோரஸை நம்பிக்கையோடு பாடி கர்த்தரை கொண்டாடுவோம். எல்லா நல்ல கைகளை தட்டி. ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றோ. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். நல்ல கையை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி. ஆமென். செத்து போனதாம், செத்து போனதாம் சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே. ஆமென். செத்து போனதாம், ஓஹோ, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சத்தம் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சத்தம் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்புறவங்க ஆர்ப்பரிப்போடு ஷலமா கரதடரலரா. ஆமென், 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 ஆமென்.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. ஓ இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே வார்த்தை வார்த்தை வார்த்தையின் வல்லமையை நீ அனுபவித்து சாட்சி சொல்ல போகிறாய். ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். உடரமா சந்தரமா கலரமா அண்டரால் அறியாதரே ஆமென். அப்படியே கடைசியா சொல்லுங்க. ஆகும் ஆகும் சொல்லுவோமா? ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஓ என் இயேசுவாலே எல்லாம் ஆகும் ஆகும். ஹல்லேலூயா ஆமென். உம்மாலே நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு சலபகரமதனரா அவருடைய நினைவுகள் தலைமுறைக்கு நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. நம்புவே இறுதி வரை என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் ஓ ஏதுமில்லை ஏதுமில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க? சொன்னதை நம்புவே. நம்புவே ஜீசஸ். நம்புவே நம்புவே இயேசுவை. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர். இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை நீர் பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் உடைய பிரசனம் உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவர், நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசினீர். எஸ்லாடு எங்களை குறித்த உடைய நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நிர்ணயித்து வைத்திருப்பவைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களோடு நிற்காமல் தலைமுறைக்கும் தொடரும் என இந்த நாளில நீர் எங்களோடு பேசி உறுதிப்படுத்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்த சாட்சி இன்று எப்படி பேசப்படுகிறதோ அப்படி உம்முடைய பிள்ளைகளை குறித்த சாட்சிகளும் பேசப்படுவதாக கர்த்தர் ஆளுகைக்குட்படுத்தி ஆசீர்வதித்து இவர்களை குடும்பமாய் பாதுகாத்து இவர்கள் வாசஸ்தலங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம்.
கண்மணி போல காத்து கொள்ளும். கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். ஆங்காங்கே இருந்து ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை அப்படியே சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.